நீட், கல்வி, ஒன்றிய அரசு, மாநில உரிமை, பொதுப்பட்டியல், சிறப்பு பொதுப்பட்டியல் என 6 நிமிட உரையில் நீட் தேர்வு குறித்து மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய். ஆனால் விஜயின் இந்த பேச்சை வெறும் நீட்டுக்கு எதிரான பேச்சாக மட்டும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒலிக்கும் மாநில உரிமைக்கான குரலாகவும் சமூக நீதிக்கான குரலாகவும் தான் பார்க்க முடியும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா கடந்த 28ஆம் தேதியும் இன்றும் நடக்கிறது. கடந்த கூட்டத்தில் பேசிய விஜய் மாணவர்களின் எதிர்காலத்தை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்த சில ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றும் ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பேசினார். தவிர அடுத்து நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களும் இதையே எடுத்துக்கொள்ளட்டும், நான் மீண்டும் பேசி போர் அடிக்கவில்லை என்றும் கூறினார். ஆனால் இன்று நடந்த கூட்டத்திலும் மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு குறித்து 6 நிமிடம் மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறார் விஜய். நீட் குறித்து 3 பிரச்சனைகளை பார்க்கிறேன். நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. கல்வி மாநில பட்டியலில் இருந்ததை ஒன்றிய அரசு பொதுப்பட்டியலில் சேர்த்தது. அதுதான் முதல் பிரச்சனை. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு. இது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது. மாநிலத்திற்கு ஏற்றது போல் அந்த பாடத்திட்டம் இருக்க வேண்டும். பன்முகத்தன்மை பலமே தவிர பலவீனம் அல்ல. மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு NCERTயில் தேர்வு வைத்தால் அது எப்படி? நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்ததாக செய்திகளை பார்த்தோம். அதன்பின் நீட் தேர்வின் மேல் மக்கள் மத்தியில் இருந்த நம்பகத்தன்மையே போய்விட்டது. இதற்கெல்லாம் நீட் விலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக தீர்க்க வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வு கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதில் சிக்கல்கள் இருந்தால் சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வந்து கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்க வேண்டும் என பேசியிருக்கிறார். விஜயின் இந்த பேச்சு குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில், விஜயின் பேச்சை வெறுமனே நீட் எதிர்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை போல மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் நீட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பேசவில்லை. ரீநீட், அதாவது நீட் தேர்வை சரியாக நடத்த வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களின் கோரிக்கை. அதை நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிரான ஒரு குரலாக மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை நீட்டுக்கு எதிராக அரசியல் கட்சிகள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கும் குரல் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்துக்கானது, சமூக நீதிக்கானது, மாநில உரிமைக்கானது. தற்போது விஜய் பேசியிருப்பதும் அதே அரசியலைத்தான். ஏற்கனவே நீட் விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் 230 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமாகவும், மறுபுறம் பாஜகவின் 4 எம்எல்ஏக்களின் குரல் ஒன்றாகவும் இருந்து வரும் வேளையில் வெளியிலிருந்து வந்திருக்கும் குரல் தமிழ்நாட்டின் குரலுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது என்கிறார்கள்.